ஹை ஸ்பீடு, ஹைப்பர் டெக் ஸ்பீடு கம்ப்யூட்டரு, பலவிதமான ஸ்பீடு வந்துடுச்சு. காரணம் என்ன சொன்னாக்கா, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க பார்ட்னர்ஸ் எல்லாம். இது ஓரளவு நல்லாயிருக்கும் இந்த ஏரியா. இந்த பரபரப்பான ஏரியா. ரோடு கிராசிங் நடந்துக்கிட்டு இருக்குது. க்ரீன் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். க்ரீன் லைட் இல்லாட்டி போகக்கூடாது. அதான் நல்லது. ஸோ இந்த ஏரியாவை பாருங்கள், கால் சார் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் நிற்கிற ஏரியா வந்துக்கிட்டு சலாம் ஸ்ட்ரீட் இந்த சைடில் போகுது. இது ஹம்தான், ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது ஹம்தானு. இந்த சைடில் தெரிகிறது வந்து சலாம் ஸ்ட்ரீட்டு. இது வந்து ஹம்தான் பின் முகமது. இப்போ பார்க்க போகிறது எங்கன்னு சொன்னாக்கா, ஹுமைத் அல் ஹஸ்ஸான் அல் ருமைத்தி. இந்த சந்துக்குள்ளே தான் நான் போகிறேன். இது வந்து ஓவர் சைஸ் உள்ள ஆட்களுக்காக உள்ள ஒரு இது கிடைக்கும், சட்டை பேண்ட்டுகள்லாம். இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துக்கிட்டு என்னன்னாக்கா, எலக்ட்ராக்கும் ஹம்தானுக்கும் நடுவில் உள்ள ஒரு சந்துக்குள்ளே தான் நான் போகிறேன். இது ஒரு பெரிய ஏரியா. இந்த ஏரியாவில் என்னன்னு சொன்னாக்கா, பெரும்பாலும் கம்ப்யூட்டர் ஷாப் பார்க்க முடியும் நம்மளால். கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் இது அல் மித்தாய் வாலாஸ். இது புதுசாக ஆரம்பிச்சிக்கிற ஒரு கடை. இதுக்கு முன்னே வேறு ஒரு கடை இருந்துச்சு. இந்த ஏரியாலாம் வேறு லெவலாக இருக்குது. இந்த ஏரியாவில் தான் நீங்கள் பார்க்கலாம் பேஸ்கின் ராபின். இது ரொம்ப காலமாக இருக்குது இந்த கடை. இது வந்து புதிய கடை. இப்போ வின்டர் ஸ்டார்டிங் ஆனதுனால இனிமேல் ஜகஜோதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பில்டிங் எடுத்தாக்கா பிள்ளைங்களுக்கு வந்து வளர்கிறதுக்கு ஒரு பெரிய கேதரிங்காக நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ பிள்ளைங்க மாஷா அல்லாஹ். இதில் வந்து கேஎம் ட்ரேடிங் ஏற்கனவே இருந்துச்சு. இந்த பில்டிங் ரெனோவேஷன் அது ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. இது சலாம் ஸ்ட்ரீட்டு நீங்கள் இந்த சைடில் பார்க்குறது. இது வந்து தொப்பி வாப்பா கடை. ஏற்கனவே ஒரு வாட்டி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தொப்பி வாப்பா கடை. அதில் கார்னரில் பார்த்தீங்கன்னாக்கா மஸ்ஜித் பேங்க் இருந்துச்சு. அல் சஃபான்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இப்போ வந்து மஸ்ஜித் பேங்கை தூக்கிட்டு சஃபா எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் பசங்களை போகிறத. ஐயோ சூப்பரு. இது சைக்கிள் கடை. இப்போ பைசைக்கிளுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்குது இந்த கண்ட்ரியில். வந்து மும்பை சாட் இது புதுசாக இருக்குது, இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து சைக்கிளு, அது போல் இந்த ஸ்கூட்ரு மாதிரி உள்ளது, டபுள் வீலு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக உள்ளது, நின்றுக்கிட்டு போகிற மாதிரி உள்ளதெல்லாம் பயங்கர ஃபேமஸாக இருக்குது இப்போ இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஷாப்பு ஓப்பன் பண்ணாலும் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, நல்லா வியாபாரம் பார்க்க. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கடைகளாக இருக்கும், குட்டி குட்டி பில்டிங்காக இருக்கும். இது வந்து நம்ம 2 கடைக்கு எலக்ட்ராவுக்கும் ஹம்தானுக்கும் மிடில் உள்ள ஒரு ரோடு. குப்பை தொட்டி கரெக்டாக வச்சுருப்பாங்க. இதில் தான் வந்து போடணுண்டு. இதுலேயே சில இதை பிரித்து வச்சுருப்பாங்க. க்ரீன் கலர் இருந்தாக்கா ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு குப்பை தொட்டி இது. இது மாதிரி பில்டிங்லாம் நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னாக்கா நல்லா விசாலமாக இருக்கும். நிலா வந்து அற்புதமாக இருக்குது இன்றைக்கி. இது எல்லாமே கம்ப்யூட்டர் ஷாப் தான். ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் ஷாப் இருக்குது இந்த ஏரியாவில். முழுக்க இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்.
காரணம் என்ன சொன்னால் எல்லாம் கம்ப்யூட்டர் ஷாப்பாக இருக்கனால எல்லாம் மக்கள் வந்து அலையை மோதிக்கொண்டே இருப்பாங்க. ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கடுமையான ரஷ்ஷாக இருக்கும். இங்கே பார்க்குறீங்கல்ல ஸ்பீட் கம்ப்யூட்டர்ண்டு, இது வந்து ஒரு ஸ்பீடு தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து ஸ்பீடில் பலவிதமான ஸ்பீடு ஆகிடுச்சு. ஹை ஸ்பீடு, ஹைப்பர்டெக் ஸ்பீடு கம்ப்யூட்டரு, பலவிதமான ஸ்பீடு வந்துடுச்சு. காரணம் என்ன சொன்னாக்கா, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க பார்ட்னர்ஸ் எல்லாம். இது ஓரளவு நல்லாயிருக்கும் இந்த ஏரியா, இந்த கடைகளில் வாங்கினா. இந்த பில்டிங் வந்து ராயல் ரோஸ் சைனீஸ் மாடலில் கட்டியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். லைட்டிங் போட்டாக்கா வேறு லெவலில் இருக்கும். மஸ்னா கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. அட்ராக் அந்த கம்ப்யூட்டர் ரொம்ப நல்லா இருக்குது. மேக்கு எல்லாமே அல் எர்ஷாத் இதுவும் ஓரளவு நல்லாயிருக்கும். இந்த கம்ப்யூட்டர் ஷாப்பும் ரீசனபிள் ரேட்டாக இருக்கும். இது போல் ஏகப்பட்ட கடைகள். இந்த பிங்க் கலர் பில்டிங் வந்து இங்கே தான் நான் ஏற்கனவே ஒரு லொக்கேஷன் சொல்லண்டாக்கா பிங்க் கலர் பில்டிங்பாங்க. சரியா, அந்த ஒரு இது இந்த ஏரியாவில் நிறைய பேர் இருந்திருக்காங்க நம்ம ஊர் ஆட்கள்லாம். நான் இப்போ போகிறது வந்து வெரைட்டி அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் ஷாப்புக்கு போகிறேன். காரணம் என்ன சொன்னாக்கா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கடை. அவரும் ஸ்பீடில் தான் வேலை பார்த்தாரு, அவரும் தனியாக வந்துட்டார். இப்போ இந்த ஸ்கூட்டர் தான் நான் சொன்னது. செம்மையாக இருக்கானா இந்த கம்ப்யூட்டர் ஷாப் வந்து நல்லா ரீசனபிள் ரேட்டு கிடைக்கும். யூஸ்டு, ரிப்பேரிங் எல்லாத்துக்குமே வெரைட்டி. இந்த பார்க்குற ஸ்வாகத் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஸ்வாகத் ஹோட்டலில் தான் நான் முதல்ல வந்து தங்கறதுக்காக வந்தேன். ஆனால் அந்த இடத்துல தங்க முடியாமல் போச்சு. அது பல ரீசனு. அல் ஆதில் சூப்பர் மார்க்கெட்டு, இந்த ஆதம் யூங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது. இந்த இடத்துல என்ன நடக்கும், ஆயுர்வேதிக்கு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. எல்லாம் இந்தியன்ஸ் தான் பெரும்பாலும். 90% 95% வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே ரியல் ஸ்பீட் கம்ப்யூட்டர் வேறு. ஸ்பீடில் எத்தனை ஸ்பீடு இருக்குன்னு தெரில. கராக்கிபி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இந்த ஏரியாவே வந்து குதூகோலமாக தான் இருக்கும் எப்போதுமே. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்கிங் கிடைக்கிற ரொம்ப சிரமம். அதிகமான டென்ஸு. உள்ளுக்குள்ளே இடையில பழையாசம் இருக்கும். அது வந்து நம்ம துளுறதுக்கு வசதியாக இருக்கும். டாய்லெட் அது இது போகிறதுக்கு ரொம்ப அற்புதமான இது. இப்போ நான் நிற்கிற ஏரியா வந்துக்கிட்டு எலக்ட்ராக்கு பேக் சைடு, அதாவது மெயின் ரோட்டில் ரைட் சைடில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே கம்ப்யூட்டர் ஷாப்பு தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்யூட்டர் விஷயமாக நீங்கள் வந்தீங்கன்னாக்கா, இந்த ஏரியா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டாக்கா உங்களுக்கு வந்துக்கிட்டு கம்ப்யூட்ரு ஸ்பேர் பார்ட்ஸு இல்லாட்டி கம்ப்யூட்டர், லேப்டாப்பு இது மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். அல் ரொஸ்தமானிங்கிற ஒரு இந்த பில்டிங்கில் இருக்குது. அல் ரொஸ்தமானி எக்ஸ்சேஞ்சு. அது ரொம்ப காலமாக இருக்குது. எய்த்தாப்பில் ஒரு இடத்துல தான் நான் தங்கியிருந்தேன். இந்த ஏரியாலாம் தங்கியிருந்தேன். ஃபோர்ஸ் கம்ப்யூட்டர், காஸ்மோஸ் வந்து இந்த இதுவும் ரொம்ப காலமாக இருக்குது. இந்த இடத்துல நான் மெயினாக ரொம்ப தூரம் நடந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா, ஒரு ஏரியாவில் வந்து எல்டரோடாங்கிற ஒரு சினிமா தேட்டர் இருந்துச்சு. இப்போ அந்த சினிமா தேட்டர் இல்லை. அதுக்கு பதிலாக சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு. 7 எமிரேட்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அல்மாயா சூப்பர் மார்க்கெட் இருக்குது, லுசானா, அது போல் ஏகப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டும், ஹைப்பர் மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, கிஃப்ட் ஷாப்பு, ஏகப்பட்டது. அதாவது தெருவுக்கு 4 இருக்கும், அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. காரணம் என்னென்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்மளும் பல தடவை யோசனை பண்ணி பார்க்குறோம், ஒன்றுமே புரிய மாட்டேருக்கு. ஏகப்பட்ட இது வச்சுருக்காங்க. அடுத்த டேரா ஸ்பீட் கம்ப்யூட்டர், ரியல் ஸ்பீட் கம்ப்யூட்டர். எத்தனை கம்ப்யூட்டர்ன்றே தெரில, ஒன்றும் புரியலை போங்க. மெயினாக வந்து நான் சொல்ல வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இங்கே இந்த அல் ஃபுஜேரா ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப காலமாக இந்த ரெஸ்டாரண்ட் பாகிஸ்தானி. இது ஹலீமு, இந்த இது போல் நம்ம தந்தூரி ரொட்டி இதெல்லாம் திங்கிறதுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மெயின் வந்து சீப்பாக இருக்கும். அது இப்போ எவ்வளோ சவுண்டாக போடுறாரு ஆடா உதவி.
இதெல்லாம் இருக்குல்ல எல்டரோடா, இந்த இதுதான் சினிமா இருந்துச்சு. இந்த தேட்டரில் அடிக்கடி நாங்கள் போய் பார்ப்போம். சிவாஜி கூட இந்த இடத்துல தான் போய் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இதை வந்துக்கிட்டு மேலால் சினிமாவும் அதை எடுத்துகிட்டு மொத்தத்தில் ஃபிட்னஸ்ஸு ப்ளஸ் 7 மினிட்ஸ் சூப்பர் மார்க்கெட் ஆகிடுச்சு. இந்த ஏரியாவே வந்துக்கிட்டு உங்களுக்கு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் ஷாப்பு, அதிகமான கம்ப்யூட்டர் ஷாப்பு இங்கே தான் பார்க்க முடியும் அபுதாபியில். மற்ற ஏரியாவில் போகிறத விட இங்கே வந்துட்டேன்டாக்கா ஈஸியாக கிடைக்கும். உள்ளுக்குள்ளே பல பிரான்ச்சஸ் போயிட்டே இருக்கும், சந்தா. அதில் வந்து ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே அடுத்து ஒரு பள்ளியாசம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட் பிரியாணி அது போல் ஒரு இது இருக்குது. ஆம்பூர் தம் பிரியாணி வேறு இருக்குது. கராச்சி சிட்டி ஆம்பூர் தம் பிரியாணி. அது போல் சாப்பாடு கடைக்கு பஞ்சம் கிடையாது. கிரீன் வேலி கம்ப்யூட்டரு. இந்த இடத்துல 2-3 ஹோட்டல்ஸ், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது எல்லாருக்கும் தகுந்த மாதிரி சில ஹோட்டல் இருக்குது இந்த ஏரியாவில். பைசைக்கிள் வந்துட்டு ஏகப்பட்ட கடை பார்க்க முடியுது. இப்போலாம் முன்னெல்லாம் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது, இப்போ நல்லா பார்க்க முடியுது. இது உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட தமிழ் உணவகம்னு போட்டிருக்காங்க. மண் வாசனை தமிழ் உணவகம் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. மண் வாசனை செம்ம பேராக இருக்குது. ஸோ நான் இந்த ஏரியாவில் அப்படியே சரி ஒரு கண்ணாடி கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சிடுவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு பெர்ஃப்யூம் எதுவும் வேண்டாக்கா நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோரில் forestwood.com அதில் போய் பார்த்துக்கலாம். அப்படில்லாட்டி இன்ஸ்டாகிராம், அதுவும் இல்லைன்னு சொன்னாக்கா டிக்டாக், இது மாதிரி பல இடங்களில் வந்துக்கிட்டு நம்ம ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைண்டா டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ லாஸ்ட் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் ரிட்டனு அல்சிஃபா. இந்த ஏரியாவில் ஸ்டூடெண்ட் பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, ஏகப்பட்ட பிரியாணி இருக்குது. லூலு எக்ஸ்ப்ரெஸ்ஸு, லூலு எக்ஸ்சேஞ்சு, இமேக்ஸு, இது எல்லாமே கிராஃபிக்ஸ் சென்டர் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த பில்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆளுக்கு வந்து ரொம்ப காலமாக தங்கியிருந்தாங்க. தமிழ் ஆளுக்கு 2nd ஃப்ளோரில் பார்க்கலாம். ஹம்தானுடைய ஒரு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஆப்டிகல்ஸாக இருக்கும். இட்ஸ் ஓகே, எல்லாமே ஆப்டிகல்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் வந்து அதிகமான ஆப்டிகல்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்துக்கிட்டு எத்தீம் ஆப்டிக்கல் இருக்கும், அப்புறம் அபீர் ஆப்டிக்கல்லு, ஏகப்பட்ட ஆப்டிகல்ஸ் இருக்கும் இந்த ஏரியாவில். இது ரோடு ஓரத்தோடு இருக்கும். சன் ஆப்டிகல்ஸ், ஆப்டிக் ஸ்டூடியோ, ஃபோக்கஸ் ஆப்டிகல்ஸ், ஜிஎன்சி, ஏகப்பட்ட ஆப்டிகல்ஸ். இது வந்துக்கிட்டு அந்த காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. சவுதி ஆப்டிகல்ஸ், எத்தனை ஆப்டிகல்ஸ். இந்த ஏரியா வந்து ஷார்ஜாவில் இது போல் ஒரு ஏரியா பார்க்கலாம். இங்கே இருக்கிறதுல வந்து 10 கடை இருக்குதுன்னு சொன்னாக்கா, ஷார்ஜா சைடில் போனாக்கா 150 கடை இருக்கும், ரைட்டு லெஃப்ட்டும். ரோட்டில் 2 சைட்லேயும் இருக்கும். ஆனால் எல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது. பல தடவை நானும் போயிட்டேன். அது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். என்ன எவன் நடக்குன்னு ஒன்றும் புரியலை நம்மளுக்கு. நான் இப்போ போகிறது ஆஷியன் ஆப்டிகல்ஸ். இங்கே தான் போகிறேன். இங்கே தான் ஏற்கனவே கொடுத்தேன், அதனால் அங்கேயே போய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறானுவோ.